Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MS வேர்டில் இருக்கக்கூடிய transcribe ஆப்ஷனை பற்றி தான். அதாவது ஸ்பீச்சை ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, home tabல voice ஓட குரூப்ல dictate ஓட drop downல பார்த்தோம்னா transcribe ஆப்ஷன் இருக்கு. இங்க நமக்கு ரெண்டு விதமா transcribe பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு start recording, லைவா நீங்க ரெக்கார்ட் பண்ணி transcribe பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன பேசுறீங்களோ அது as a டெக்ஸ்டா பார்த்தீங்கன்னா வந்துடும். இல்ல ஏற்கனவே பேசி இருக்கிற ஒரு ஆடியோ இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆடியோவை நீங்க அப்லோட் பண்ணியும் என்ன பண்ணலாம், transcribe பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன அப்லோட் ஃபார்மேட், என்னென்ன ஆடியோ ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறதும் மேலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேவ், MP4, M4A அண்ட் MP3 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகக்கூடிய ஃபார்மேட் தான். ஸோ நாம் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்லோட் ஆடியோ கொடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் கொடுத்த கையோட முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன் டிரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கன்வெர்ட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஆடியோவோட ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைமும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ கீழே நமக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, யுவர் டிரான்ஸ்கிரிப்ட் இஸ் சேவ்ட். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சேவ் பண்ணப்பட்டது தான் ஒன் டிரைவில். ஸோ அங்கேருந்து நீங்கள் இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இந்த இன்டர்ஃபேஸை நல்லா கவனிங்க. மேலே நம்ம கொடுத்த ஆடியோவோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கான அந்த ப்ளேபேக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்று வந்து இந்த ஃபீமேல் வாய்ஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா இந்த மேலோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் 1 அண்ட் ஸ்பீக்கர் 2 அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். இல்லை ஸ்பீக்கர் 1 அப்படிங்கிற நேம் வேண்டாம், எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸாக்டான நேம் கொடுத்தாகணும் போது பக்கத்தில் அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனை நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பேசும்போது சில வார்த்தைகள் தெளிவாக இல்லை அப்படின்னும் போது, சில மிஸ்டேக் இங்கே வந்திருக்கு அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மேனுவலாக இங்கே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நமக்கு இப்போதைக்கு இந்த ஸ்பீக்கர் 1 அப்படிங்கிறது அந்த ஃபீமேல் வாய்ஸ் இல்லையா, ஸோ இது எனக்கு பார்த்தீங்கன்னா நேம் வேறு நேமில் தேவை. ஸோ நான் இப்போதைக்கு ஜெல்டா அப்படிங்கிற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஸ்பீக்கர் 1ஐயும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால எல்லா ஸ்பீக்கர் 1ம் ஜெல்டா தான்ங்கிறதுனால சேஞ்ச் ஆல் ஸ்பீக்கர் 1 அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸை நம்ம எனேபிள் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் 1 அப்படின்னு இருக்கிறது எல்லாமே இனி ஜெல்டா அப்படிங்கிற நம்ம கொடுத்த அந்த நேமுக்கே பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் அதே மாதிரி ஸ்பீக்கர் 2வையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேவை. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் வேணும்னா அப்போ தாராளமாக அந்த செக்ஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு எல்லாமே தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம கீழே வந்து பார்த்தோம்னா கீழே நமக்கு பாட்டமில் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் டு டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் வேணும்னா டெக்ஸ்ட்டை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான டைம் ஸ்டாம்ப் இருக்காது, எந்த ஸ்பீக்கர் அதை பேசினாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்காது. அதுக்கு பதிலாக ஆடியோ ஃபைல் அண்ட் அந்த ஃபைலோட ஒன் டிரைவ் லிங்க்கு அண்ட் கீழே அதோட டெக்ஸ்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை எனக்கு வந்து டைம் ஸ்டாம்போட வேணும், ஸ்பீக்கர் நேமோட வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி வித் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டைம் ஸ்டாம்ப்ஸ் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்பீக்கர் நேம் வந்தால் மட்டும் போதும், டைம் ஸ்டாம்ப் எனக்கு வேண்டானா அதுக்கு ஏற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நமக்கு ரெண்டுமே தேவை. ஸோ வித் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டைம் ஸ்டாம்ப்ஸ் நம்ம கொடுக்கும் போது சேம் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். அதே தான் ஆடியோவோட நேம், அந்த ஒன் டிரைவோட லிங்க்கு அண்ட் கீழே டைம் ஸ்டாம்ப் போட்டு எந்த ஸ்பீக்கர் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. அண்ட் உங்களுடைய ஒன் டிரைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு டிரான்ஸ்கிரைப்ட் ஃபைல்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ண ஆடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்னென்ன ஆடியோ அப்லோட் பண்ணீங்க அண்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணணும்னாலும் தாராளமாக நீங்கள் இங்கேருந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா நியூ டிரான்ஸ்கிரிப்ஷன். நல்லா கவனிங்க,
நீங்கள் நியூ டிரான்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணாத வரைக்குமே ஒருவேளை நீங்கள் இந்த பேனலை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் திருப்பி நீங்கள் சேம் இந்த டிரான்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்குள்ளே வரும்போது நீங்கள் ப்ரீவியஸாக என்ன டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களோ அது அங்கே இருக்கும். நீங்கள் நியூ டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுக்காத வரைக்கும். கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டெலீட் பண்ணப்படும். ஸோ இந்த இன்ஃபோலே நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், கிரியேட்டிங் அ நியூ டிரான்ஸ்கிரிப்ட் வில் delete யுவர் கரண்ட் டிரான்ஸ்கிரிப்ட். காரணம் என்னென்னா ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு டிரான்ஸ்கிரிப்டை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நியூ டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசில் இருந்தால் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வேறு லாங்குவேஜ் ஏதாவது ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இங்கே நமக்கு அந்த ட்ராப் டவுன் இருக்குது. வேறு லாங்குவேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். தமிழ் லாங்குவேஜ் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு அக்யூரஸியாக இல்லை. பட் இன்கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தமிழ்லலாம் டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு டைப் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் டிக்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக நம்ம டிக்டேட் தான் பார்த்துருந்தோம். ஸோ தமிழில் அது நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாம் இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங். Hello everyone, I'm here to share with you some fascinating insights into the world of supercomputers. We'll explore the history and development of these amazing machines. ஸோ ரெக்கார்டிங் அப்படின்னு வரும்போது இன்கேஸ் நீங்கள் ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணணுன்னும் போது தாராளமாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பாஸ் பண்ணியிருக்கும் போது நீங்கள் போய் என்ன பண்ணிடக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இதே டிரான்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கு வரும்போது பாஸ் பண்ணது வரைக்கும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். பிகாஸ் அதில் ஒரு எரர் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கும். பட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும், கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும்னா அப்போ நீங்கள் இந்த பேனல் விட்டு வெளியில் போகக்கூடாது. அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது சேவ் அண்ட் டிரான்ஸ்கிரைப் நவ் கொடுத்து நீங்கள் இந்த ப்ராசஸிங்கை ஆரம்பிச்சிடலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், எந்த அளவுக்கு உங்கள் ஆடியோ அதிகமாக இருக்குதோ, டியூரேஷன் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கன்வெர்ட்டிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். பட் நல்லா கவனிங்க, போன வாட்டி நம்ம அப்லோட் பண்ண அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இந்த ஆடியோவில் நாம் தான் மொத்தமாக பேசுனதுனால அந்த டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. வெறும் ஸ்பீக்கர் 1 தான், ஸ்பீக்கர் 2 அப்படிங்கிறது எங்கேயும் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகலை. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு குரல் மாற்றி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க, இல்லை கொஞ்சம் பிட்ச் ஏதாவது கம்மியாக ஆயிருந்தாலும் அந்த இடத்துல ஒருவேளை உங்கள் அந்த ஸ்பீச் டோன் மாறி இருந்தாலும் மேபி ஸ்பீக்கர் 2ன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோமோ அதே தான். நீங்கள் ஸ்பீக்கர் நேம்ஸ் எடிட் பண்ணணும், இல்லை உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணணும், எதுனாலும் சரி இங்கே நீங்கள் அந்த எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இதை ஆஸ் டெக்ஸ்ட்டாக ஸ்பீக்கர் அண்ட் டைம் ஸ்டாம்ப்ஸோடு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் உள்ள உங்கள் டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்டிங் டைமில் நல்லா சத்தமாக தெளிவாக பேசுங்க. அப்போ நமக்கு இந்த கன்வெர்ட்டிங் நல்லா அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா வரதுண்டு. ஸோ ஒருவேளை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுக்கு தமிழில் தான் வேணும்னா டிக்டேட் ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இது ரெண்டுமே இருந்தாகணும். அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வேர்டுக்கான டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.